ஹாய் பசங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அம்ரிதா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி நீங்கள் இன்னும் அம்ரிதா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா, என்ன எக்ஸாம் டேட்டு, எதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜ்னு போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஆர்எம் போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா விஐடி போவாங்க. அப்படி இல்லைன்னா அமிர்தா காலேஜ் தான் போவாங்க. ஸோ நம்ம எஸ்ஆர்எம் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. ஸோ எஸ்ஆர்எம்க்கு என்ன டீட்டெயில் வரும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறத நான் லைவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சப்போஸ் அது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் போன வீடியோவில் நான் விஐடி ட்ரிபிள்இ பற்றி எல்லா டீட்டெயிலும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் எல்லாமே எல்லாம் ஓகே சொல்லியிருந்தீங்க. பட் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வேறு சப்போர்ட் வேணுனாலும் நான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த அமிர்தா எக்ஸாம் எப்படி இருக்கும்? எகெயின் இந்த சேம் பேட்டர்ன், எல்லாமே ஒரே இதுதான். ஸோ அதான் சொல்லுவாங்க, அந்த கவின் படம் இல்லை, அந்த ஒரு படத்தில் விஜய் சேது சொல்லுவார் இல்லையா, ஸோ ஒரே தோசையை தான் எல்லாம் திருப்பி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எக்ஸாமும். அதே பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். என்ன ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது மேலே சும்மா பொடி தூவி விட்டுருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஒன்று தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு அமிர்தா காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக சீட்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. மொத்தம் ஒரு 100 சீட் இருக்குது அப்படின்னா 70 சீட் ஏட்ரிபிள் எக்ஸாம், அதாவது அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க 30% சீட் தான் ஜேஇ பற்றி இது பண்ணாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஜேஇ எழுதி நல்ல ரேங்கோட நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த ரேங்கை வச்சுட்டே அவங்க உங்களுக்கு உள்ளே சீட் அலோகேட் பண்ணுவாங்க வித் குட் ஸ்காலர்ஷிப்பும் கூட. ஓகேவா? ஸோ அதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஏஐட்ரிபிள்இ தான். அப்போ சப்போஸ் நீங்கள் ஜேஇ எழுதலை, மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா நம்ம 12th முடிக்கிறப்பே ஐ திங்க் 12th முடிச்சு ஒரு 1 வீக்லேயே சம்திங் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. அது முன்னாடியே க்ளோஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அப்போ முடிக்கிறப்ப தான் தெரிய வருது அப்படிங்கிற சச்சனை உங்களால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் விட்டுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஏஐட்ரிபிள்இ எக்ஸாம் எழுதிட்டு நல்ல ரேங்க் வாங்கிட்டு நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு போகலாம். இல்லை ஏன்னா என்ன சார் பெனிஃபிட், எனக்கு என்ன சார் பெனிஃபிட்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கட்டி வாங்குற சீட்டை இந்த எக்ஸாம் எழுதி டாப் ரேங்க் வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வாங்கிட்டு போகலாம். அதுதான் இல்லை பெனிஃபிட். ஓகேவா? ஸோ இல்லை சார், என் கையில் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா இருக்குது, நான் சும்மா வச்சுருக்கேன் அந்த காசு, இப்போ வீட்டு போனால் எலி கடிச்சு வேஸ்ட் ஆக்கிடும், அது சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக நான் காலேஜில் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் எக்ஸாம் எழுதாதீங்க, டேரெக்டாக போயிட்டு காசை கொட்டி கொடுத்துட்டு நீங்கள் சீட் வாங்கிக்கிங்க. ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி டாப் டயர் காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு வேணும், ஆனால் என் கையில் காசு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை காசு இருக்குது ஆனால் அதுக்கு முக்கியமான விஷயங்கள் செலவு பண்ணணும், இதுக்காக நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு ஒரே வழி. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கி நல்ல ரேங்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எவ்வளோ வரைக்கும் சார் மேக்ஸிமம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 100% ஸ்காலர்ஷிப் தரத்துக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் டாப் 100 ரேங்க்கில் வந்தால் மட்டும். ஓகேவா? 100 ரேங்க்ல வந்தீங்கன்னா 100%. அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 ரேங்க்ல வரீங்க, 2000 ரேங்க்ல வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஒரு 70%, 80%, இல்லை 50%, இல்லை 30%, டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேங்க். ஓகேவா? ஸோ அதை பற்றின கிளியர் டீட்டெயிலாக நான் எக்ஸாம் டைமில் போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும். மொதல் விஷயம், எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் இதுக்கும் நான் திரும்பி அதே தான் திருப்பி சொல்கிறேன். மேக்ஸ் தான் பசங்களாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்ஸை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸில் ஒத்த காலை கட்டிட்டு ஜம்ப் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் ஒத்த காலை இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, ஒரு கால் கட்டிட்டு ஓடுங்கப்பா அப்படின்னா ஓட முடியுமாங்களால? நீங்கள் என்ன கேட்பீங்க, அது எப்படி சார் அநியாயம், மற்றவங்களாம் 2 காலை வச்சு ஓடுறாங்க, நான் மட்டும் எதுக்கு சார் ஒரு காலை ஒன்று கேட்பீங்களா மாட்டிங்களா? அதே மாதிரி தான் மேக்ஸ் படிக்காமல் எக்ஸாம் போகிறதும். மேக்ஸ் படிக்காமல் நான் பாதி மட்டும் படிச்சுட்டு போகிறேன்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா காலை கட்டிட்டு ரேஸ் வர மாதிரி தான். அவன்லாம் ரொம்ப ஈஸியாக முன்னாடி போயிடுவான். நீங்கள் தட்டு தடுமாறி தான் போகணும். அப்படி தடுமாறினாலும் உங்களால் போய் சேர முடியாதாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸை மட்டும்தான் படிப்பேன், சாரி மேக்ஸை தவிர்த்து மற்றது மட்டும்தான் படிப்பேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கே ரேங்க் வாங்க முடியாது. இந்த எக்ஸாம் எழுதுதே நீங்கள் வேஸ்ட்டு, அதுக்கு நீங்கள் எழுதாமல் இருந்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரேங்க் வரவே வராது. நான் சொல்கிறேன், மேக்ஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா மட்டும்தான் இதுக்கு ரேங்க் வரும். அதை நான் திரும்பி சொல்லிடுறேன். ஓகேவா? ஆனால் நீங்கள் எனக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சார், நான் அதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நல்லாவே பண்ணுங்கள், ஃபுல் மார்க்குமே வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேக்ஸோட மார்க்கையும் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். மேக்ஸே நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் எக்ஸாம் எழுத வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸாம் எழுதியும் உங்களுக்கு ரேங்க் வர போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க, மேக்ஸிமமே 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. அவன் மேக்ஸ் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், 51 கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் உங்களோட டாப் வாங்கிடுவான். ஓகேவா?
மேக்ஸே தெரியாதவன் போயிட்டு ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி அது கரெக்டாக வந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக வந்து உங்களோட அதிக மார்க் வாங்கிடுவான். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் பசங்களாம், நீங்கள் மேக்ஸையும் சேர்த்து தான் பார்க்கணும். இன்ஃபேக்ட் மேக்ஸுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். ஏன் அப்படின்னா 2 பேருக்கு ஒரே ரேங்க் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். யார் 2 பேருக்கும் ஒரே மார்க் வருதுன்னு வச்சுப்போம். ஏன்னா இது எக்ஸாம் எத்தனை இருக்குது, 300 மார்க்குக்கு வைக்கிறாங்க. 2 பேர் 250 மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா எப்படி ரேங்க் போடுவாங்க? ரொம்ப சிம்பிள். மேக்ஸில் யார் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கான்னு பார்ப்ப சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மேக்ஸ் அதிகமாக வாங்கினீங்கன்னா நீங்கள் டாப் ரேங்க்கு. இல்லையா, யார் இன்னொருத்த வாங்கியிருந்தானோ அவனுக்கு டாப் ரேங்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது. நீங்கள் வந்து 99வது பேர் வரைக்கும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ 100ஆவதாக வர போகிற பர்சனுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக கிடச்சிடும். அதுதான் லாஸ்ட் பர்சன். நீங்களும் 250 வாங்கியிருக்கீங்க, இன்னொரு பையன் 250 வாங்கியிருக்கான். ஆனால் அந்த பையன் ஒரு கொஸ்டின் மேக்ஸில் எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனை 100வது ரேங்க்கில் போட்டுட்டு அவனுக்கு 100% ஸ்காலர்ஷிப் ஃப்ரீ. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த கேட்டகரியில் வந்துடுவீங்க. உங்களுக்கு என்ன சொல்லுவான், 90% ஸ்காலர்ஷிப் தருவான், விச் இஸ் வெரி குட் தான். ஆனால் அந்த 10%, இப்போ சப்போஸ் ஒரு செமஸ்டர் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வச்சுப்போம். அந்த 1 லட்சத்தில் அவனுக்கு 1 லட்ச ரூபாயும் ஃப்ரீ சாரி 1 லட்சமே வந்து ஃப்ரீ. ஆக்சுவலி அவங்க கொடுத்துருவாங்க ஸ்காலர்ஷிப்பு. ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லுவான், 10,000 ரூபா கட்டுன்னு சொல்லுவான். அவனுக்கு 1 லட்ச ரூபா ஃப்ரீ, உங்களுக்கு 10,000 ரூபா. என்ன டிஃப்ரென்ஸ்? 2 பேருமே டோட்டல் மார்க் ஒன்றா தான் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அந்த பையன் மேக்ஸில் ஒரு மார்க் கொஸ்டின் அதிகமாக அட்டன் பண்ணிட்டான், நீங்கள் ஒரு கொஸ்டின் கம்மியாக அட்டன் பண்ணுறீங்க. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? மேக்ஸுக்கு இருக்க வெயிட்டேஜ் இதுதான். ஓகேவா? ரைட். மேக்ஸில் மொத்தம் 40 கொஸ்டின். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஒன்று கேட்பாங்க, அதுவுமே மேக்ஸ் தான். ஓகேவா? அது மொத்தம் 50 கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது, 100 கொஸ்டினில் பாதி கொஸ்டின் வந்து மேக்ஸில் தான் இருக்குது. மிச்சம் இருக்க பாதி கொஸ்டினில் 25 கொஸ்டின் வந்து ஃபிசிக்ஸு, 20 கொஸ்டின் வந்து கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் வந்து ஒரு 5 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 100 கொஸ்டின்ஸு. இதுலேயுமே என்ன இருக்குது, நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஆனால் எகெயின் மேலே பொடி தூண மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க, தப்பான கொஸ்டினுக்கு -1 மார்க் கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ரைட். கரெக்டான கொஸ்டின்னா +3, தப்பான கொஸ்டின்னா -1. அப்போ ஒரு கரெக்ட் ஆன்சர் 3 தப்பு ஆன்சர்னா 2மே கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். அடுத்தது டேட்டு. இன்னைக்கே வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்லாட் புக்கிங் ஆரம்பிச்சிச்சு. திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த எக்ஸாமும் ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் தான். நீங்கள் தான் லேப்டாப் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். லேப்டாப் வித் ப்ராப்பர் வெப்கேமு. சும்மா ரொம்ப பழைய லேப்டாப்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. மினிமம் 4 GB ரேம் இருக்கணும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 2 GB ஃப்ரீயாக இருக்கணும். ஆக்சுவலி அட்லீஸ்ட் 128 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. வாங்கிங்கன்னா காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்ல மாட்டேன் நான். அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்க மூலியமா யாருக்கிட்டையாவது கேட்டாச்சு நீங்கள் வந்து லேப்டாப் கடை வாங்கியாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நான்லாம் 12th படித்தப்ப, நான்லாம் காலேஜ் படித்த வரைக்குமே என்கிட்ட லேப்டாப் கிடையாது. நான்லாம் கடை வாங்கி தான் வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணோம். ஆக்சுவலி பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளோட நிலமை அப்படி, அதனால் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் பண்ணுங்கள். ஃபோன்லேருந்து டேப்லேருந்து எக்ஸாம் எழுத முடியாது. அப்படி ஏதும் நீங்கள் நினச்சி லாகின் பண்ணாலும் நீங்கள் எழுதுகிறப்பே ஏதாவது பிரச்சனை ஆகி இஷ்யூ ஆகி அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமை கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கட்டுற ஃபீஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோ ஃபீஸ் அமௌண்ட்டு, 1300 ரூபா, SRMJக்கு 1400 ரூபா, VIT EEEக்கு 1350 ரூபா, இந்த எக்ஸாமுக்கு 1300 ரூபா. ஸோ அந்த 1300 ரூபா ஃபீஸ் நீங்கள் கட்டணும். இது கண்டிப்பாக ஒர்த்தா நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. நல்ல ரேங்க் வாங்கினீங்கன்னா லட்சக்கணக்கில் அது உங்களுக்கு சேவ் பண்ணும். ஆக்சுவலி ஓகேவா? நீங்கள் கட்ட வேண்டிய பொட்டன்ஷியலாக நீங்கள் என்ன கட்டணுமோ அதில் லட்சக்கணக்கில் சேவ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் எது நல்ல மார்க் வாங்குனீங்க அப்படின்னா, நல்ல ரேங்க் வாங்குனீங்க அப்படின்னா. ஓகேவா? சப்போஸ் முடியலனா கூட ஓரளவுக்காவது கன்செஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணிடலாம். சும்மா ரேண்டமைஸ்டாக எனக்கு எதுவுமே தெரியாது, நான் மார்க் ரொம்ப கம்மி, நான் சும்மா எழுதி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மட்டும் போகாதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஆக்சுவலி நீங்கள் நல்லா படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டைம் இருக்குது. ஓகேவா? டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது ஸ்டேட் போர்டு கொஸ்டினை விட கொஞ்சம் ஈஸியராக தான் இருக்கும். அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி VIT SRMJக்கு நடத்துகிறப்ப நான் அந்த கொஸ்டின்லாம் போட்டு காமிச்சேன். அந்த கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிள் தான் பசங்களா. நீங்கள் பார்த்த உடனே ஒரு 1 minute 2 minutes சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனீங்கன்னா நல்லது. சும்மா ரேண்டமைஸ்டாக கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் வந்துடும், வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? ரைட். அடுத்தது இதுவும் 2.5 மணி நேரம் எக்ஸாம் தான் அப்படிங்கிறதுனால உங்களால் எல்லா கொஸ்டினும் உட்காந்து பொறுமையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக சால்வ் பண்ண பாருங்க. ஏதாவது கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்துச்சுன்னா விட்டுருங்க. நீங்கள் அதை எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமமான குயிக்கான கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு தான் உங்களோட வேலையே.
ஸோ எதெல்லாம் ஈஸியராக இருக்கோ எதெல்லாம் குயிக்கராக சால்வ் பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பொறுக்கி சால்வ் பண்ணாலே போதும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குமோ, என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக வருமோ அந்த சப்ஜெக்ட் மட்டுமே எடுத்து அதில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மிச்ச சப்ஜெக்டில் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் நினச்சிங்க அப்படின்னா யூ ஆர் அ லக்கி பர்சன். ஓகேவா? நீங்கள் ஈஸியாக நல்ல மார்க் வாங்கிக்கலாம், அது உங்களுக்கு நல்ல ரேங்க் கொடுத்துரும். மற்ற சப்ஜெக்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேட் லக் இருக்கிற மாதிரி, பட் ஸ்டில் நீங்கள் நல்ல மார்க் வாங்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த எக்ஸாம் பற்றி, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ குயிக்காக பண்ணுங்கள். அதே மாதிரி அப்ளிகேஷன் டேட் வந்து லாஸ்ட் டேட் 15ன்னு சொல்லிட்டு 15th வரைக்கும் உட்காந்துருக்காதீங்க பசங்களா. லாஸ்ட் டேட்டு 15th தான். ஆனால் நீங்கள் 15th இல்லை 14th போய் நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்து உங்களால் ஒரு விஷயத்தை கூட நீங்கள் டைப் பண்ண முடியாது, லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ செம்ம டென்ஷன் ஆகும், உங்களால் பண்ணவும் முடியாது. நம்ம ஃபீலாம் கட்டுறதுனால அந்த அமௌண்ட் வந்து ஸ்டக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தெலாம் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நீங்கள் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் போனால் 12ஆம் தேதிக்குள்ளே பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 13ஆம் தேதி 14ஆம் தேதி 13ஆம் தேதி கூட ஓகே தான். 14ஆம் தேதி 15ஆம் தேதி மட்டும் பண்ணிடவே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சமயத்தில் ரொம்ப இதாக இருக்கும். சார் விட்டுனா வேறு வழி இல்லை, எனக்கு நிறைய இதாச்சு அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள். ஓகே, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ரொம்ப தலைவலியாக இருக்கும், நான் இப்போயே சொல்லிடுறேன். ஓகேவா? ரைட். ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. அமிர்தா எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கான ஹெல்ப்பை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் பசங்களா. பாய்.